தமிழ்நாட்டில் இதுவரை 23 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தகவல். புதுச்சேரியில் 2வது நாளாக யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. வெறிச்சோடி கிடந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அலுவலகம். உதகை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் ஆலங்கட்டி மழை. ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்த சுற்றுலா பயணிகள். சென்னையில் சற்றே குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 80 ரூபாய் குறைந்து 14,650 ரூபாய்க்கு விற்பனை. ஓசூர் அருகே வாகன சோதனையில் 2 கோடியே 34 லட்சம் ரூபாய் பறிமுதல். ஏடிஎம்களுக்கு பணத்தை நிரப்பச் செல்வதாக கூறினாலும் உரிய ஆவணங்கள் இல்லை என்பதால் நடவடிக்கை. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. புதுச்சேரியில் திமுக ஆட்சி அமைய வேண்டும். வேட்பாளர் தேர்வு நேர்காணலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் திமுகவினர் வலியுறுத்தியதாக தகவல். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து சென்னையில் நாளை மறுநாள் ஆலோசனை. கார்த்தி சிதம்பரம் தலைமையிலான கூட்டத்தில் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கருத்துக்களை பகிரலாம் என்று அழைப்பு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதிமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் வைகோ. தனிநபர் பயிர்க்கடன் தொகை உச்சவரம்பை 5 லட்சமாக உயர்த்த குரல் கொடுப்போம் என்று அறிவிப்பு. திமுக கூட்டணியில் தொகுதி குறைக்கப்பட்டதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று வைகோ விளக்கம். மதிமுக சரியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாகவும் திட்டவட்டம். சரியான நிலைப்பாடை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதை நாங்கள் ஒரு பொருட்டாக நினைக்கிறோம். இந்த சீட்டு குறைச்சிட்டாங்களா நினைக்கிறேன். ஆரணியை அடுத்த களம்பூரில் எரிவாயு சிலிண்டருக்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. திருப்பதி மலைக்கு வந்த வணிக எரிவாயு சிலிண்டர்களை வாங்க திரண்ட ஹோட்டல் உரிமையாளர்கள். வியாபாரிகளை ஒழுங்குபடுத்தி முறையாக சிலிண்டர்களை விநியோகித்த காவல்துறையினர். நயன்தாரா குறித்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சர்ச்சை பேச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி விழுப்புரத்தில் அதிமுக நடத்திய போராட்டத்தில் தமிழ்நாடு அரசின் திட்டத்தை விமர்சித்து பேசிய முன்னாள் அமைச்சர். கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு நயன்தாரா போகணும். இவர் கனவு நிறைவேற்றுறா? இவங்க கேப்பா, நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான். இவர் கனவு நிறைவேற்றுவாரா? பெண்களை இழிவுபடுத்துவதையே சி வி சண்முகம் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் என கனிமொழி கண்டனம். அரசியல் நாகரிகமோ அடிப்படை அறமோ அதிமுகவினருக்கு என்றும் இருந்ததில்லை என விமர்சனம். நயன்தாரா குறித்து சர்ச்சையாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீது வழக்கு பதிய வேண்டும். தனது பேச்சுக்கு சி வி சண்முகம் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வலியுறுத்தல். திண்டுக்கல் அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன். பெண்களுக்கு பாதுகாப்பு கோரி நடைபெற்ற போராட்டத்தின் போது சர்ச்சை. வீழ்த்தில்லை எவ்வளவு பணம் ஏற்கனவே நம்ம கொடுத்தாங்க ஹாட் பாக்ஸ் அதெல்லாம் 100 ரூபாய்க்கு வைக்கலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேலையை கொடுத்துருக்காங்க. எப்படி பாவாடை இல்லாமல் கட்டுறது பொம்பளை எல்லாம் கேட்குறாங்க. சட்டப்பேரவையில் இபிஎஸ்க்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்தது மிகப்பெரிய தவறு. எதிர்த்து வாக்களித்திருந்தால் அன்றே அதிமுக ஆட்சி கவிழ்ந்திருக்கும் என ஓ பன்னீர்செல்வம் பேச்சு.
தமிழ்நாடு அரசை கண்டித்து சென்னை விருகம்பாக்கத்தில் இபிஎஸ் தலைமையில் போராட்டம். திமுக ஆட்சியில் மின் கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றச்சாட்டு. பாதுகாப்பில்லை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஸ்டாலின் ஆட்சியிலே பாதுகாப்பில்லை. அதிமுக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும். எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரோடு கலந்து பேசி நாங்கள் முடிவு செய்து உங்களிடத்திலே உங்களை எல்லாம் அழைத்து வெளியிடுவோம். தமிழ்நாடு அரசை கண்டித்து மதுரையில் நயினார் நாகேந்திரன் போராட்டம். கடலூரில் அன்புமணி, தஞ்சாவூரில் டிடிவி தினகரன், நெல்லையில் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனும் போலி நாடகத்தை அரங்கேற்றவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் போராட்டம். எடப்பாடி பழனிசாமி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை கூறுவதாகவும் அமைச்சர் ரகுபதி பதில். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களை அச்சப்படுத்துகின்ற வகையிலே ஏதோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதைப் போல ஒரு போலி நாடகத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தடுத்தறியப்படுகிறது, தகர்த்தறியப்படுகிறது. திமுக ஆட்சி காலத்தில் பெண்கள் தைரியமாக புகார் அளிக்க முன்வந்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை தோல்வி அடைந்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. அவங்க கேஸ் நிறைய வருதுன்னு சொல்றாங்க. பெண்களுடைய ரகசியம் காப்பாற்றப்படுவதாலும் அவர்களுக்கு தைரியம் கொடுக்கப்பட்டிருப்பதாலும் இன்றைக்கு அதிகமான நம்ம பெண்கள் இன்றைக்கு புகார் கொடுக்க முன்வருகிறார்கள். அதுதான் உண்மை. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே 3வது கட்ட தொகுதி பங்கீடு பேச்சு நிறைவு. கூடுதல் தொகுதிகள் கேட்டு முதலமைச்சரை சந்தித்து பேச உள்ளதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. கூடுதல் தொகுதி வேண்டும் என்கிற எங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி இரவு எங்களிடம் தெரிவிப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் விளக்கம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படலாம் என நம்பிக்கை. இந்த தொகுதி உடன்பாடு என்பதை எட்டுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் மேற்கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பிலிருந்து அவர்களும் மேற்கொள்கிறார்கள். அது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு நிறைவு பெறும் என்கிற நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது. தன்னை பற்றி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்து உண்மைக்கு மாறானது என்று நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்றும் பதிலடி. ஆதவ் அர்ஜுனாவின் அவதூறு கருத்தை கண்டித்த எடப்பாடி பழனிசாமி, எல் முருகன், ரகுபதி, திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் ரஜினிகாந்த். இயக்குனர் அமீர் உள்ளிட்ட திரையுலகினருக்கும் மனதார நன்றி தெரிவிப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தாவேக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் களம் காணலாம் என தகவல். தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தியாகராய நகரில் போட்டியிட வாய்ப்பு. செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் களம் காண்பார் என தகவல். டெல்லியில் ரீல்ஸ் மோகத்தில் உயிரை விட்ட இளைஞர். குண்டுகளை நிரப்பிய துப்பாக்கியை மார்பை நோக்கி சுட்டதில் உயிரிழந்த அதிர்ச்சி காட்சி. ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு பணம் அனுப்புவது தெரிந்தால் உடனே தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். வங்கி ஊழியர்களுக்கு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி உத்தரவு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.
பாமகவின் பெயர் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கின் விசாரணைக்கு தடை நீட்டிப்பு. இடைக்கால தடையை மே 10ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் யமுனை ஆற்றில் தொடர்ந்து கலந்து செல்லும் நச்சு நுரை. விஷம் கலந்திருப்பதால் ஆற்றுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என மாநில அரசு எச்சரிக்கை. உகாதியை முன்னிட்டு திருமலை ஏழுமலையான் கோவிலில் ஆழ்வார் திருமஞ்சனம். கோயிலை கழுவி சுத்தம் செய்து சுவரில் பல்வேறு வகையான சுகந்த திரவியங்கள் தெளிப்பு. இமாச்சல பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவு. சாலைகளில் சிக்கி தவிக்கும் வாகன ஓட்டிகளை தொடர்ந்து மீட்டு வரும் மீட்புப் படையினர். போலந்து மிருகக்காட்சி சாலையில் பிறந்த நீர் யானை குட்டி. அழிந்து வரும் மிகவும் குள்ளமான நீர் யானை குட்டியை பராமரிக்க நிதி திரட்டும் போலந்து அரசு. ஈரானில் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லர்ஜனியை குறிவைத்து தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். அலி லர்ஜனி கொல்லப்பட்டாரா என தெரியவில்லை என இஸ்ரேல் ராணுவம் விளக்கம். காபூலில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் பற்றி எரிந்த மருத்துவமனை. 400 பேர் உயிரிழந்ததாக ஆப்கானிஸ்தான் தகவல். ஈரானுக்கு எதிரான போரில் அணு ஆயுதத்தை இஸ்ரேல் பயன்படுத்தாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதி.